ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் டுடே வித் ஜீசஸ் நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க இயேசுவோடு டெய்லி இந்த வார்த்தையை கேட்டு நடந்து கொண்டே இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களோடு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க, அவர்களோடு இணைந்து நீங்க ஜெபியுங்க. அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய், ஆண்டவரோடு பயணிக்கிற ஒரு நாளாய் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அழகான வீடு இருந்தது. அந்த வீட்டிலே அருமையான நிறைய பொருட்கள் இருந்தது. அந்த பொருட்களை வைத்திருந்த அந்த எஜமானனுக்கு வயதாகி விட்டது. அவங்க வீட்டுல பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ அவங்களுடைய குடும்பத்துல இல்லை. அதனால அந்த வீட்டின் சொந்தக்காரர் நினைச்சாரு, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம ஏலம் போட்டு வித்துருவோம். இந்த வருகிற வருமானத்தை வச்சு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒரு அறிவிப்பு பலகையில இந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த குறிப்பிட்ட நேரத்திலே இந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஏல விடப்பட போகிறது. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நேரத்துல வந்து நீங்க வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்தது. உடனே அந்த வீட்டுக்கு அநேகர் கூடி வந்தாங்க. மக்கள் எல்லாம் அந்த வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஏல விடுறதுக்குன்னு ஒரு நபர் நியமித்திருந்தாங்க. அந்த நபர் அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஏல விட ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு பொருட்களா நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஏல விட்டுப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், நல்ல மர கபோர்டு, இன்னும் ட்ரெஸ்ஸிங் டேபிள், எல்லா பொருட்களும் அப்படியே ஒவ்வொரு பொருளா விற்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடைசியாக அந்த அறையில ஒரு மூலையில ஒரு கார்னர்ல ஒரு ஒரு வயலின் ஒன்று இருந்தது. அந்த வயலினை எடுத்து அந்த ஏல விடுறவர் கையில் எடுத்து அதை விற்கிறதுக்காக $1 அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு சத்தமும் வரல. மறுமுறையும் கொஞ்ச நேரம் கழிச்சு $2 அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் மக்களிடத்துல இருந்து எந்த சத்தமும் வரல. உடனே அந்த வீட்டுல பின்னாடி அறையில உட்கார்ந்திருந்த அந்த உயர்ந்த மனிதர் எழும்பி மேல மெதுவா மெதுவா வர்றாரு. அவருக்கு தான் வயதாயிடுச்சுல, அதனால மெதுவா நடந்து வர்றாரு. நடந்து வந்த உடனே அந்த ஏலம் விடுறவருடைய கரங்களில் இருந்த அந்த வயலினை இவர் தன்னுடைய கரத்துல வாங்குறாரு. வாங்கின உடனே அந்த வயலினை அழகா துடைக்கிறாரு. துடைச்ச உடனே அது நல்லா பளபளன்னு வந்துருது. அதுல இருக்கிற ஸ்ட்ரிங் எல்லாம் கொஞ்சம் துருப்பிடிச்சிருந்தது. அதுக்கு போட வேண்டிய ஆயில் எல்லாம் போட்டு அந்த ஸ்ட்ரிங்கை நல்லா பளபளன்னு ஆக்குறாரு. அந்த ஸ்ட்ரிங்கு பக்கத்துல இருக்கிற அந்த மியூசிக்கை நல்லா டியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டியூன் எல்லாம் செட் பண்ணி நல்லா அழகா வைக்கிறாரு. அழகா வச்சதோடு மட்டும் இல்ல, தன்னுடைய தோல்ல அந்த வயலினை வைத்து அழகான இசையை மீட்டு கொண்டே இருக்கிறார். அங்க எல்லாருடைய கண்களும் இதை பார்த்த உடனே ரொம்ப வியந்து ஆச்சரியமா பிரமிப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அழகான பாடலை அந்த இசையில பாடி முடிக்கிறாரு. பாடி முடிச்ச உடனே எல்லாரும் தங்களுடைய கரங்களை தட்டி கரவோசை எழுப்புறாங்க. எழுப்பி முடித்த உடனே அவர் அமைதியாக அந்த ஏல விடுறவர்கிட்ட அந்த வயலினை கொடுத்துட்டு மறுபடியும் தன்னுடைய இருக்கையில போய் உட்கார்ந்துடுறாரு. இப்ப ஏல விடுகிற அந்த நபர் அந்த வயலினை எடுத்து $100 அப்படின்னு சொன்னாரு. அங்க இருக்கிற மக்கள் $200, $300, $400 அப்படின்னு சொல்லி அதனுடைய விலையை கூட்டி கொண்டே போறாங்க. கடைசியில பார்த்தா அந்த வயலின் $3000 விற்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த வயலினுடைய சொந்தக்காரருடைய கரங்களில வயலின் கிடைக்கப்பட்ட உடனே அதுல இருந்து ஒரு இன்னிசை நாதம் வந்தது. இன்றைக்கும் நம்முடைய சொந்தக்காரராகிய நம்முடைய எஜமானனாகிய ஆண்டோடைய கரம் நம்ம ஒவ்வொருவரையும் தொட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு வேல்யூ உண்டுங்க. நீங்க வாழ்கிற ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு வேல்யூ உண்டுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அது ஒரு அர்த்தமுள்ள காரியமாய் அர்த்தமுள்ள வாழ்க்கையா அமையுங்கிறதுல சந்தேகமே இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க லைஃப்ல ஆண்டவர் உங்களை டச் பண்ணணும்னு சொல்லி நீங்க அவருக்கு அனுமதி கொடுத்தா போதுங்க. அவர் உங்களை டச் பண்ணாருன்னா உங்க வாழ்க்கையில சுகம் கிடைக்குங்க. அவர் உங்களை தொட்டாரு அப்படின்னு சொன்னா உங்க இருதயத்துல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குங்க. உங்க சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் மாஸ்டர்ஸ் ஹேண்ட் உங்க ஹேண்டோடு கோர்த்து இணைந்து செயல்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய சிந்தனையில ஒரு தெளிவு உண்டாகுங்க. இன்னைக்கு மாஸ்டர்ஸ் ஹேண்ட் உங்களை டச் பண்றதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களா? உங்க ஹார்ட்டை திறந்து கொடுக்குறீங்களா? உங்க சிந்தனையை ஆண்டோட கருத்துல நீங்க சப்மிட் பண்றீங்களா? நிச்சயமாவே ஆண்டவர் உங்களோடு இந்த நாள்ல டிராவல் பண்ண விரும்புகிறார். வேதத்துல கூட ஒரு அழகான வசனம் இருக்குது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கல்லாயிற்று அப்படின்னு சொல்லி பாடப்பட்டிருக்குது. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு
ஆச்சரியமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஒருவேளை பாழடைந்து தூசி படிந்து ஒற்றடை படித்து இருந்த அந்த வயலின் அதுவாகவே அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு வேல்யூ இல்லாமையே போயிருந்திருக்கும். ஆனா அது வந்து அந்த ஓனருடைய கரங்களில டச் பண்ண கொடுக்கப்படும் பொழுது அதனுடைய வேல்யூ கூடுது. அதே போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டோடைய கரத்துல நீங்க சப்மிட் பண்ணி, ஆண்டவரே நீங்க என்ன தொடுங்கப்பா, நீங்க தொட்டா எனக்கு விடுதலை உண்டாகும்ப்பா, நான் ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்தோட நான் போராடி கொண்டே இருக்கிறேனே, எனக்கு விடுதலை கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? ஐயோ எனக்கு என்னுடைய டேஸ் எல்லாம் நான் கடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒவ்வொரு நாளும் நான் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸா இருக்கட்டும், எனக்கு வர்ற போராட்டங்களா இருக்கட்டும், இதெல்லாம் என்னால சால்வ் பண்ண முடியாத ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை படைத்த ஆண்டவர், அவருடைய கரங்கள் உங்களை தொட்டால் போதுங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறுங்க. ஒரு ஸ்திரீ ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க, அவங்களுக்கு சுகம் உண்டாயிற்று. இயேசு எங்கெல்லாம் மக்களோடு இணைந்து பயணித்தாங்களோ அந்த இடங்களெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னால ஒன்றும் முடியாது, நான் ஆகாதவளா இருக்கிறேன், நான் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே வீட்டின் மூளைக்கல்லாயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், தலைக்கல்லாயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யூ ஆர் த கார்னர் ஸ்டோன். மகளே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ ஒன்ன ஆண்டவர் கார்னர் ஸ்டோனா, ஒரு முக்கிய கல்லா, ஒரு தலைக்கல்லா ஆண்டவர் பார்க்கிறார். ஜனங்கள் ஒன்னு ஆகாதவங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம், உன் கூட பிறந்தவங்க சொல்லலாம், உன் பெற்றோர்கள் சொல்லலாம், நீ படிக்கிற இடத்துல உள்ளவங்க சொல்லலாம், உன்னுடைய பாஸ் உனக்கு ஒரு திறமையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா ஆண்டவர் கரத்துல நீ அமர்ந்திருந்துட்ட, ஆண்டவர் உன்னை டச் பண்றதுக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல நீ போயிட்ட அப்படின்னு சொன்னா நிச்சயமா உன்னோட வாழ்க்கை நறுமணம் வீசுகிற ஒரு வாழ்க்கையா, உன் வாழ்க்கையின் மூலமாக உன்னை ஆண்டவர் கரங்கள் தொடும் பொழுது உன்னிடத்திலிருந்து ஒரு இன்னிசை இசையை தேவன் மீட்க முடியும். ஆண்டவருடைய கரத்துல உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர் உன்னை தொடும்படி அவருடைய கரத்துல உன்னை அர்ப்பணிப்பாயா? என்னோடு சேர்ந்து நீ ஜெபி. ஆண்டவர் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஜெபிப்போமா? துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலையும் எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரும் உம்மால் தொடப்பட்டவர்களாய் இந்த நாள் வேலைகளை செய்ய ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. அவங்க படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், வேலை பார்க்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல இன்வால்வ் பண்ணி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை செய்யற பிள்ளைங்களா இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்கள நீங்க டச் பண்ணிருங்கப்பா. அவங்களோட ஹார்ட்டை டச் பண்ணிருங்க, அவங்க மைண்டை டச் பண்ணிருங்க, அவங்க லைஃப்பை நீங்க டச் பண்ணிருங்க சுவாமி. நீங்க தொட்டா போதும் சுவாமி, அவங்க வாழ்க்கை மாறுமேப்பா. நீங்க தொட்டா போதுமேப்பா, அவங்க வாழ்க்கையில சுகம் உண்டாகுமே சுவாமி. நீங்க தொட்டா போதும் சுவாமி, அவங்க வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்கிற அற்புதங்கள் உண்டாகுமே சுவாமி. கர்த்தர் கிருபையா இறங்குங்கப்பா. இந்த வேளையில யாரெல்லாம் உங்க சமூகத்துல ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு என் வாழ்க்கை மாறணும், நான் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் நடக்கணும்னு சொல்லி காத்திருக்கிறாங்களோ, அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சுகம், பலன், ஜீவன், கிருபை, மனுஷ தயவு இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். துதிகனமையும் எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.